ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸு பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதாவது இந்த வேல்யூஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கடைசியா இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, செக் பண்ணிடலாமா? சொல்யூஷன். ஸோ முதல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்குல்ல இந்த வேல்யூஸ் 3, 4, 6, 8ன்னு இதை எல்லாத்தையும் 1 by 1 அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து இப்போ நான் 3 போட்டேன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3 போட்டுக்கோங்க. அப்போ இங்கேயும் 3, இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. என்ன ஆன்சர் வரும்? 3 ஸ்கொயர்னா என்ன மீனிங்? 3 into 3 ப்ளஸ் 1. ஸோ 3 3s are 9 ப்ளஸ் 1 என்னது? 10. ஓகே, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு இப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர்னா என்ன மீனிங்? 4 into 4. 4 2 times மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் 1. 4 4s are 16. 16 plus 1 என்னது? 17. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? 6 போட போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 ஸ்கொயர்னா 6 into 6 ப்ளஸ் 1. 6 6 are 36 ப்ளஸ் 1 என்னது? 37. ஓகேவா, லாஸ்ட்டாக 8 கொடுத்துருக்காங்க. 8 எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக இப்போ 8 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 ஸ்கொயர்னா என்னது? 8 into 8 ப்ளஸ் 1. 8 8s are 64. 64 ப்ளஸ் 1 என்னது? 65. புரிஞ்சுதா நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு? ஸோ இப்போ எக்ஸுக்கு என்னென்னலாம் வேல்யூ இருக்குது? 3, 4, 6, 8 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? 10, 17, 37, 65 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை போய் இப்போ ரிலேஷனில் நம்ம எழுதிடலாம். ரிலேஷன் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே போய் டைரெக்டாக நம்ம ரிலேஷனில் எழுதிடலாம். ஸோ மொதல் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்னது? 3. 3 போடும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிச்சு? 10 கிடச்சிது. ஸோ 3, 10. நெக்ஸ்ட்டு 4 போடும்போது என்ன கிடச்சிது? 17. 4, 17. அடுத்து 6 போடும்போது என்ன கிடச்சிது? 37. 8 போடும்போது 65. 8 போடும்போது 65. ஓகேவா, இப்படி தான் நம்ம ரிலேஷனில் எழுதணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் எக்ஸ் டு என்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டு என்னன்னா என்னது? இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, அது ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஆரோ டயக்ராம் போட போகிறோம். மொதல் எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன? 3, 4, 6, 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 இப்படி போகும். ஆனால் நம்ம இங்கே பாருங்கள் 65 வரைக்கும் போடணும். நம்மளால் போட முடியாது அவ்வளோ நம்பர்ஸையும். அதனால் என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3ன்னு இப்படி தான் போகும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் இப்படி டாட்டர் வச்சுக்கோங்க. என்ன நம்மளுக்கு தேவைங்க? 10 தேவை. ஸோ 10 எழுதிக்கலாம். அப்புறம் இப்படி போகும். நெக்ஸ்ட்டு 17. அடுத்து இப்படி போகும் 37. லாஸ்ட்டாக 65. ஓகேவா, என்ன வேல்யூஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக தேவையோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்படி இப்போ நம்ம ஆரோ வரைஞ்சிக்கலாம். இப்போ 3 போடும்போது நம்மளுக்கு 10 கிடைச்சது.
ஸோ 10. அடுத்து 4 போடும்போது 17 கிடைச்சது. 6 போடும்போது 37. அதே மாதிரி 8 போடும்போது 65. ஓகேவா? ஏரோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இது ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிடலாமா? 3க்கு 10ன்னு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. கரெக்டா? இங்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? ஃபங்க்ஷன். பாருங்க, 3க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதே மாதிரி 4க்கு 17ன்னு ஒரு இமேஜ் இருக்குது. 6க்கு 37 ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. 8க்கும் 65ன்னு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஓகேவா? அப்ப இது என்னது? ஃபங்க்ஷனா? எஸ். அப்ப எடுத்து எழுதிக்கோங்க. R is a function from கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? x to n சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி எழுதிக்கலாம். ஓகே, therefore R is a function from x to n எழுதிடலாம். ரொம்ப சிம்பிள்.